ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலத்தை போட்டு அதில் டெக்கரேஷனுக்காக பூ விளக்கு எல்லாம் வச்சாச்சு. அப்புறம் பாலை கொதிக்க விட்டு பால் கொதிச்சோடனே அதில் பொங்க அரிசியை போட்டாச்சு. பொங்க வேகிறதுக்குள்ளே அந்த அரிசி வேகிறதுக்குள்ளே சர்க்கரையும் ஏலக்காவையும் போட்டு பவுடர் ஆக்கியாச்சு. அந்த பவுடரானதை வெந்த அரிசியில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக நம்ம வெல்லம் தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெள்ளத்தை நுணுக்கி உருக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து ஊற்றினோன்னாக்கா டேஸ்டியான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். ஆனால் அதோட விட்டால் எப்படிங்க, அதுக்கு மேலே கொஞ்சம் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. இது மட்டும் போதாது, நெய்யில் நல்லா வறுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டு பொங்கலில் போட்டுட்டோன்னாக்கா டேஸ்டியான சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் வெண்பொங்கலும் கூடவே செஞ்சாச்சு. அதுக்கும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு முந்திரி எல்லாம் போட்டு தாளித்து அதுலேயும் கொட்டி சட்னியும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டேஸ்டியான வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு. இது மட்டும் போதாதில்ல, கூடவே நம்ம கடலையும் வேக வச்சுருக்கோம். அதுக்கு கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய் எல்லாம் போட்டு கடலையும் நல்லா இது பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வடை இல்லாமல் எப்படிங்க, கண்டிப்பாக வடையும் சுட்டு எடுத்தாச்சு. வடையெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சாமிக்கிட்ட வச்சு கடவுள்கிட்ட வேண்டிட்டு அப்படியே சூரிய பகவானை கும்பிடலன்னா எப்படி, அதனால் அவருக்கும் ஒரு கும்பிட போட்டுட்டு கீழே எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்படி தாங்க எங்கள் பொங்கல் போச்சு. உங்களுக்கு இந்த பொங்கல் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.